உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம செவ்வாய் பகவானை பத்தி பேசுறோம். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மீன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ஜூன் மாசம் 1ஆம் தேதி மேசத்துக்கு வர்றாங்க. இந்த மேசத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்ப செவ்வாய் பகவானுங்கிறது ஒரு ரத்த சம்பந்தமான கிரகம், ஒரு பூமிகாரகன், ஒரு சகோதரகாரகன், அதுபோக பெண்களுக்கு கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த செவ்வாய்க்கு இவ்வளவு காரகத்தன்மை இருந்தும் காட்டித்தான் சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மிதுன ராசிக்கு என்ன பலன் கொடுப்பார் அதை பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாண்ட மிதுன ராசிக்காரங்க என்னுடைய பதிவுகளை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஜாதகங்களை அனுப்புறீங்க, உங்களுடைய விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்களுடைய அந்த ஊக்குவிப்பு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. ரொம்ப நன்றி உங்களுக்கு. அதே சமயத்துல நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் போறீங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய பதிவுகள் போடணும் அப்படிங்கிற சிந்தனை யோசனைகள் இன்னும் அதிகமாக வரும். அதே சமயத்துல ஒரு 10 ஜாதகம் ஒரு நாள்ல ஃப்ரீயா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை இருக்குது. அது எந்த நாள் எந்த மாசத்துலங்கிறது வரக்கூடிய காலகட்டத்துல சொல்றோம். இப்ப மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான். அப்ப அந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க. அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்ப செவ்வாய் பகவான் அப்படிங்கிறத ஒரு சுறுசுறுப்பான கிரகம். அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவ் திங்கிங்கிற எல்லாத்தையுமே மறக்க செய்து அந்த பாசிட்டிவ் திங்கிங்க கொடுத்து உங்கள் உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுத்து நல்ல வேகத்தை கொடுத்து எதையுமே உருப்படியாக திடமாக செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொடுத்து உங்களை பார்க்க போனா தட்டி எழுப்பக்கூடிய காலகட்டமாகப்பட்டது இந்த செவ்வாய் பகவானால உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு படி நீங்க உயரப் போகிறீர்கள். அப்ப அந்த செவ்வாய் பகவான்ங்கிறது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க அதுல அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேலை வாய்ப்பு இந்த பீரியட்ல கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அப்ப அந்த ஸ்போர்ட்ஸ்ல வெறியா இருந்து நாம நினைச்ச பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். அது போக மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு ஏற்றத்தை உருவாக்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி விளங்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு வெளிநாடு போறவங்க, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும், சாதிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல விஷாலாம் கண்டிப்பா கிடைக்கும். எந்த தடங்களும் இருக்காது. தாராளமாக போலாம். அப்படி போனாலும் அங்கேயுமே எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் வாழலாம். அதுபோக வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இங்கிருந்து வெளிநாடு போனவங்க, அவங்க மிதுன ராசிக்காரங்க கடந்த காலங்கள்ல பிரச்சனைகளை சந்திச்சாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைகள். அதாவது தொழில பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை, பழக்க வழக்கங்கள பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி, இது மாதிரி எத்தனையோ இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாச்சு. அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விலகி
நல்ல ஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் அவங்க பார்க்க போனா சுத்தப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அவங்க மேல ஏதாவது வீண் பழி, வீண் சுமைகள் இருந்தாலும் சரி, வீண் பிரச்சனைகளில் மாட்டிட்டு இருந்தாலும் சரி, எது பேசினாலும் பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொன்னாலும் சரி, இது எல்லாமே எதுவுமே வராது. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு. அப்ப அது போக அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், வாக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானம், அதுபோக உங்களுடைய வாழ்க்கை ஸ்தானம். அப்ப அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானம்னா நீங்க இதற்கு முன்னாண்ட ஒருத்தர்கிட்ட கொடுத்த பேச்ச உங்களால காப்பாற்ற முடியல. இப்ப கடன் வாங்கிட்டீங்க, ஒரு வாரம் கழிச்சு தர்ற அப்படின்னா தரணும், ஆனா தர முடியறது இல்லை. ஆனா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, உங்களுக்கு சூழ்நிலைகள் சரியாக அமையல, உங்ககிட்ட வாங்கினவங்க கொடுக்கல, இதனால தள்ளி போகுது. ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா போக முடியறது இல்லை. அதற்கு காரணமாகப்பட்டது நம்ம அனுபவித்து வந்த கஷ்டங்கள். அப்போ இதுக்கு மேல நம்ம கொடுத்த வாக்கு காப்பாத்துவோம். நாம பார்க்கணும், நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கும். அப்ப தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பணம் சம்பாதிக்க உங்களால முடியும். சம்பாரிச்சு மிச்சம் வைப்பீங்க, சம்பாரிச்சு கடனை கட்டுவீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், கடன்காரருடைய தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது, அந்த பிரச்சனையிலிருந்து ரிலீஸ் ஆக போறீங்க. அப்ப அந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிற அந்த குடும்பஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், வேதனைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். அப்போ மன அமைதி கிடைக்கும், மன சந்தோஷங்கள் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்ப ரீதியாக இருந்த வந்த பிரச்சனைகள் தீரும், மக்கள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நீங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறாங்க. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய பதவி, உங்களுடைய முன்னேற்றம், நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குறிப்பதுதான் அந்த 5ஆம் இடம். இப்ப அந்த 5ஆம் இடத்தை அந்த வலுவான செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்க 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இப்ப அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த பதவி எதிர்பார்க்கிறீங்களோ அந்த பதவி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும், வேலையில மாற்றங்கள் உருவாகும். அது போக தொழில் நல்ல திருப்தியா இருக்கும், அது போக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களை பார்க்க போனா வெளியில உள்ளவங்க உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. உங்களுக்கு பார்க்க போனா இப்ப நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கௌரவ பட்டம் கிடைக்கும், டாக்டரேட் பட்டம் கிடைக்கலாம். இது மாதிரி பார்க்க போனா அடுத்தவர்களால் புகழ்ந்து பேசப்பட்டு நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எலெக்ஷனுக்கு கூட நீங்க வரலாம். அது போக பாத்தீங்கன்னா இந்த அரசியல்ல ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்க போகுது. அதே சமயத்துல 6ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், சத்துருக்கள் எல்லாமே விலக போறாங்க. எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய போகுது, சத்துருக்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லாம போக போகுது. உங்களுக்கு பார்க்க போனா கடன் தீரப்போகிறது. அது தீர்ந்தா பரவாயில்ல இல்லைங்களா? அந்த கடன் தானே இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அந்த கடன்ல இருந்து விடுபட போறீங்க. அப்ப உங்களுக்கு உடல் ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பிணிப்பீடை பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இப்ப செவ்வாய் பகவான் ஒரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கொஞ்சம் ஹீட்டான கிரகம். அப்ப அந்த ஹீட்டான கிரகம் ஆகப்பட்டது உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், 2ஆம் இடம் என்பது உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிணிப்பீடைகள், நோய் நொடிகள் வரலாம், வந்தாலும் கண்டிப்பாக தீரும்.